வீட்டை வெள்ளை அடிக்கணும். க்ளீன் பண்ணிட்டியா? போ, எல்லா பொருளையும் ஒதுக்கி வை போ. இன்னும் க்ளீன் பண்ணலையா? உங்க பீரோவை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, என் பீரோ இன்னும் க்ளீன் பண்ணலையா? கோயில் கொலைக்கு ஆசையே எடுத்து ஷர்ட்டா உப்பு அதிகமா தெரிஞ்சுட்டு போடவே இல்லை. எப்ப இந்த பேட்ச் இதோட விடு. நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? நான் குறைச்சி காட்டிடுவேன்ட்டேன். அதனாலதான் இந்த சட்டையை தூரப்படாம வச்சிருக்கேன். பாப்போம், அதை நான் போட்டு காட்டுறேன். அதுக்காண்டி தான் வச்சிருக்கேன். போட்டு காட்டுறேன். அன்னைக்கு எடுத்த போட்டோவும் இருக்கு என்கிட்ட. கட்டாயம் நான் அதை ஒரு நாள் போட்டு காட்டுவேன். ஆமா, வயிறு தள்ளிட்டு இருந்துச்சுல. உங்க கூட வந்தேன்லடா அம்மன் கோயில் கடைக்கு. அன்னைக்கு கோயில் கடைக்கு தானே. ஆமா ஆமா, அதே மாதிரி அந்த என்னது யூடியூப்ல இன்டர்வியூக்கு போனோம்ல, ஒரு அதுல அதை பார்த்து எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க, இது கொஞ்சம் பெரிய சட்டையை போட்டுக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு. என்னங்க அச்சோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன ஸ்லிம்மாக இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் மீட்டிங் போகும்போது. அந்த அந்த ஃபிட்டை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ராணி அக்காவை தவிர, ராணி அந்த அக்கா என்ன பேர், ராணி அக்கா செல்வி அக்காவை தவிர வேற யாருக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு இதே கிடையாது. சரி, இப்போ இந்த பீரோ தூர போட்டு எனக்கு வேற பீரோ வாங்கிட்டாங்க. என்னதுங்க வாங்கி தந்துடுறேங்க. உங்களுக்கு ஒரு பீரோ, எனக்கு ஒரு பீரோ. 40 ரூபா தானே. சரி வாங்குவோம். இப்போ என்ன மாதிரி வேணாங்க? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதா இருக்கும். இது என்ன அவ மேல ஏறி ஏற போய் அந்த மாதிரி மூடி இருக்கணும். அந்த மாதிரி மூடி இருக்கணும். அப்படினா உள்ளே அடங்கிரும். இது கட்டுக்கு கீழேயும் போட முடியல. அவ வேற மேல ஏறி மிதிச்சு இது சப்பி போச்சு. சரி இரு. யாராவது பார்த்தாங்கன்னா சிரிக்க போறாங்க. பேசாம பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருங்க. உங்க அம்மா பெரிய பீரோ வாங்கி கொடுத்தா என் ட்ரெஸ் உள்ள வைப்பான்னு நீ நம்புற? ஆமா, இப்போ இடம் பத்தலன்னு தான் உங்க ட்ரெஸ் இதுல வச்சிருக்கேன். ஏன்னா இன்னொரு பீரோ வேணா வாங்கி தாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பீரோ வாங்கி தந்தா அதுல நீ என் ட்ரெஸ் வைப்ப. ஏமா நீ மட்டும் இல்ல லட்சுமி, உங்க அக்காவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா மொத்தத்திலே பொம்பளை ஆட்களே இருக்கட்டுமே, எத்தனை பீரோ வாங்கி விட்டாலும் சரி அதுல ஆம்பளை ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. ஒரு வாரமாவது சொருகியாவது வைப்போம். ஒரு 4 ட்ரெஸ்ஸை தான் வைப்பிய. மீதி எல்லாத்தையும் அம்மா வேணாம்மா, இந்த பீரோ பத்தி பேசாதம்மா, எனக்கு தெரியாது. இந்த பீரோ வாங்கின அன்னைக்கு, வாங்கின புதுசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கீழே உள்ள ரேக் எனக்குன்னா, கீழே உள்ள ரேக் இப்ப எனக்கு அப்ப அந்த ரேக் இருக்கு. அம்மா நான் அந்த பீரோ பிச்சு விடுவேன். உனக்கு அந்த ஒரு பீரோ தான், உங்க 3 பேருக்கும். மொட்டை மொட்டையா நீ ஓடங்க, பிச்சு விடுவேன். நீ ஊடகத்துல வந்து பேசிட்டு போற, எல்லாரும் கியூட்டா இருக்குங்க. என்ன யாருமே சொல்ல மாட்டேங்காங்க, போறாங்க. சரி, அதனால நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பீரோ அதுதான் ஒண்ணுதான். இன்னொன்னு கேட்டக்கூடாது. இதுதான் பீரோ, புரியுதா? டேடிக்கு பிச்சு விடுவேன். பீரோ வாங்கி கொடுத்தா இது என் ட்ரெஸ்ஸை வச்சிருவாங்க. இன்னும் பாதி ட்ரெஸ் இங்க உள்ளூர்ல இவா வீட்ல இருக்கு. எவா வீட்ல? பெரியக்கா வீட்ல. இன்னும் பாதி ட்ரெஸ் திருநெல்வேலில கிடக்கு. எனக்கு இன்னொரு பீரோ வேணும். எப்படி நான் சொன்னேனா? இரு அது கரெக்ட். நான் இப்போ என்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னா, என் பீரோ வாங்கி தந்தா என் ட்ரெஸ் உள்ள வைப்பேன்னு உங்க அம்மா சொன்னாலா இல்லையா? போய் சொல்ல பேசணும். சொன்னாலா? இப்போ என்ன கேட்கா பாரு, பாதி ட்ரெஸ் அவங்க அக்கா வீட்டில் இருக்கான், இன்னொரு பீரோ வாங்கி தந்தா அதில் வச்சுக்கிடுவாங்களாம். கிழிச்சிச்சு. எத்தனை ட்ரெஸ் இருக்கு? 4 லுங்கி, 4 ஷர்ட், ஒரு பேண்ட், ஒரு 3 வேட்டி, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருந்துச்சுல, ஜீன்ஸ் பேண்ட்லாம் கிழிஞ்சிச்சு. இவ்வளவுக்கு ஒரு கபோர்டு போதாதா? ஏமா இப்போ நீ சொன்ன கணக்கு உங்க அக்கா வீட்டில் உள்ள பாதி பொருள் சூப்பரா இருக்கு. என்னது யானையாது? ஆமா சூப்பரா இருக்குடா. சரியா? அதனால சூப்பரா இருக்கு. வந்தோன்னே பார்த்துட்டேன். நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அதனால இனி பீரோ வாங்கணுங்கிற பேச்சு எடுத்துடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அம்மையாக இருந்தாலும் சரி, மொவலாக இருந்தாலும் சரி, இந்த மொட்டை மொட்டையா ஒன்ட்ட இருந்தாலும் சரி, நீ வளர்ந்ததுக்கு பிறகு தான், நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் டேடி பீரோ வாங்கி தருவேன் சொல்லிட்டேன். இனி யாரும் கேட்டக்கூடாது. அதனால தான் அந்த ஒரு பீரோ நீ சரி போதும். இது சரியில்லை. இது கெடுது. ஏய் வாய மூடுறா. இது சரி வராது. சரி டேய் சும்மா இருடா. எங்க அப்பா ஏற்கனவே எனக்கு இந்த வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டிலே இருங்க. சரியா? நான் வாங்கி தரேன். இது என்ன உங்க வீடா? இது எங்க அப்பா வீடு.
அம்மா எங்கள் அப்பா வீடு எனக்கு தானேங்க. தாத்தா வீடு பேத்திகளுக்கு தான்டா. அங்கே கீழே போய் கேட்டுறாத, பெரியப்பா சண்டைக்கு வந்து விடுவான். கீழே உள்ள ரெண்டும் உங்கள் பெரியப்பனுக்க. ஒன்று பெரிய பெரியப்பாக்க, ஒன்று சின்ன பெரியப்பாக்க. கீழே போய் கேட்டுறாத. அங்கே ஒரு வீடு தனியாக இருக்கான்னு கேட்டுறாத, அது உங்கள் அத்தைக்க. இல்லை வெளில நீ மட்டும் அடிக்க, சரி நான் மட்டும் அடிக்கவா இல்லை நீ அடிக்க வரியா? நீ மட்டும் அடிங்க. உனக்கு இன்னொரு ப்ரெஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாம். உனக்கு 8:30 ஹைட்டுக்கு நீ அடி. எனக்கு இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கே நேரம் 2 நாள் பத்தாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ஆனால் நீ கொஞ்சம் சப்போர்ட்டாக சரின்னு சொல்லுவான்ட்டு பார்த்தா அசரவே மாட்டேக்க. லட்சுமி நீ அடிக்க வரியாடா? அவங்க பொங்கலுக்கு கோலம் இருந்துட்டு இருக்கா. வேண்டாம், சும்மா தான் கேட்டேனே. நீ வருவான்னு எனக்கு தெரியும். நீ கோலம் வர ஓ பொங்கலுக்கா? காட்டு இப்போ ஆரம்பிக்க. சரி பாரு, என்ன சூப்பராக கோலம் போட்டுறணும். சரியா மொட்டை மொட்டையா? நீ அத்தை வீட்டில் கோலம் போட்டுறணுன்னு. ம் ஆமாம், நீ தான் அடிக்கும். நீ அடிக்க வரியா? ஏன் உன் பேக் தாண்டா இது. அம்மா ஒன்றும் இல்லைங்க, நோட் ஒரு சில முக்கியமான எங்க போற? எங்க இருக்கவா? வெளியே ஓடிட்டா. வெளியே சட்டை எப்படி எடுத்தது தெரியுமா? எப்போ? ஏய் லட்சுமி, இந்த சட்டை எப்போ எடுத்ததுமா? வேலி பிறந்ததுக்கு முதல் எடுத்ததுடா. பிறந்த ஒரு 20-30 நாளுக்கு 35 நாளுக்குள்ள எடுத்தது. தீபாவளிக்கு. தீபாவளி. ஆமாம், ரோட்டு கடையில் போட்டிருந்தா வயிறு பேருடா 150. ம் சரி கை கழுவ வேண்டியதான். ம் என்ன இல்லை முடிச்சாச்சா பார்த்தேன். கை கழுவ பார்ப்போம், போகுதான்ட்டு கை கழுவி பார்ப்போம். இப்போ கை கழுவலைன்னா மறுபடியும் அடிக்க போறீங்களா? கை கழுவி பார்ப்போம், போச்சுன்னா சாப்பிட்ருவோம். இல்லைனா நீ ஊட்டி விடணும். கரெக்டா அம்மா ஊட்டி விடுவா. நான் என்ன சின்ன பிள்ளையாவ? அவ கையில போகலன்னா அவன் கையில் போயிடும். அதெல்லாம் போகலன்னா போக வைப்போம். ம் அம்மா ஊட்டி விடியா? கீழே இறங்கு பாப்பா. நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? இவன் விழுந்துருவா, அது அட்டைப்பட்டி. இறங்கு. யாரு எதுக்கு இப்படி போடணும், எதுக்கு இப்படி கஷ்டப்படும்? அதான் சேர மாட்டேங்க. ஏய் ஏய் மொட்டை மொட்டையா, என்னடா செய்ற? கோலம் போடையா? என்னடா கோலம்? மாட்டு கோலமா? ஓ பொங்கல் கோலம் ட்ரைனிங் போட்டு பார்க்க போறீங்களா? சரி தனித்தனியாக போடுங்க. சரி அவளை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு. என்னது? ஓ நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதாமோ? மொட்டை தலையா, நீ தான் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். பிச்சு போடுவேன், ஒழுங்கா தனித்தனியாக போடுங்க. என்ன நான் நல்லா இருக்கா பார்க்க வருவேன். குழம்பு போட்டாச்சா? 2 பேரும் குழம்பு போட்டு முடிச்சிட்டீங்களா? இது உன் குளம்? ஐ சூப்பராக இருக்க. தொட்டு காட்டி எது உன் குளம்னு? ஐ சூப்பராக இருக்குடா. ம் போடுவேன். கொம்பு என்ன மாட்டுக்கு? அப்படியா? சரி இப்போ வரைஞ்சதே வரைங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. நீ மாடை வெளியே வரைஞ்சி வைக்க போகிற. நம்ம வீட்டுக்கு முன்னாடி சரி சூப்பர். அந்த குழம்பும் சூப்பர். ஓகே, நீ இதை வாசலில் போட்டு வைக்க போகிற. நம்ம வீட்டு வாசலுக்கு ஏற்கனவே மாடாக தான் போவோம். கரெக்டாக மிதித்து சாணி போட்டு போகுது. முதல்ல சீக்கிரம் போட்டுடணும். பொங்கல் அன்றைக்கி லேட்டாக கூடாது. கரெக்டாக சூரியன் வைக்க முடிஞ்சு பொங்கல் விட்டுறணும். அவ்வளோதான். என்னடா சரி போடு. சூப்பர், நீ சூப்பர். நீ எப்போவுமே சூப்பராக போடுவடா. ம் இதானே உன் கோலம்? சூப்பர். நீ போட்டுரு. அக்கா ம் அப்படியா? ஓகே, அப்படி தான் போடணுண்ணே. ம் ட்ரெஸ்ஸை கீழே விடுங்க. அந்த குளம் நீங்கள் போட்டீங்களோ? அப்போ அங்கே போய் உட்காந்துருக்கா? ம் அங்கே போய் உட்காந்துருக்கா மொட்டை மொட்டையா? கலர் பொடியா? பிச்சு போடும் பிச்சு கலர் பொடியா? உங்கள் கோலம் முதல்ல கொஞ்சம் போடுங்க டெய்லியும், சரியா? அதுக்கப்புறம் கலர் பொடி வாங்கி தரேன். என்ன சும்மா புள்ளி புள்ளி வச்சு முட்டை போட்டு வைடாதே, அழகா இருக்கும். என்ன ரெடி படுத்துறீங்க? என்ன கீழே பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஏவ இதில் உட்காந்துருக்க மொட்டை மொட்டையா?
என்னது? ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கோ? பிச்சு போடுவேன். ஆளை பறவைகளுக்கு ஞாபகம் இருக்கான். இருந்தது 1.25 கிலோ. எவ்வளவு? 1 இருந்தது 1 கிலோ 200 கிராம். உனக்கு ஞாபகம் இருக்கு இதுக்குள்ளே படுத்திருந்தது? இருக்கும், பிடிக்கும், இருக்கும். அந்த மடியில் வச்சுட்டு ஒரு போட்டோ. அந்த போட்டோ தான் இருக்கு. பெட்டுக்குள்ள தூங்கும்போது பெட்டுக்குள்ள தூங்கும்போதெல்லாம் போட்டோ எடுக்கலன்னு பியலுக்கு ஞாபகம் இருக்கான். மொட்டை மண்டியா பேசுறதை கேட்டுட்டு சொல்லாத, வெளியே வாங்கல. டாடி 9 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டே முடிச்சிருவீங்களா இல்லை நாளைக்கு காலையில தானா? முடிச்சிடலாம். கொஞ்சம் நாட்டில் தான் இருக்கு. அவ்வளோதான். பெயிண்ட் தான் முடிஞ்சிருக்கோன்னு பயமா இருக்கு. ரொம்ப கால் வலிக்கு. இன்னும் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் அடிக்கணும். அதை நீ போயிட்டு வாங்க, சரியா? சரி, வீடை கழுவி விட்டுறேன், சரியா? கழுவி விடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நீமா ஹெல்ப் பண்ணுவியா நீ? அப்போ நீ இங்கே படுத்துக்க, சரியா? சரி, ஓகே, பாய். விட்டேன், நீ போயிட்டு வாங்க. பாய்.